121 பேர் செத்துட்டாங்க. சேலத்துல ஒருத்தர் செத்துட்டாரு. இது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சத்யராஜோட பொண்ணு தான். தேர்தல் நேரத்தில் தான் இதுங்களோட வாயெல்லாம் திறக்க சொல்லியிருக்கிறாங்க போல. ஊர் சம்பவத்தை சொல்கிற நீ ஏன் ஏர் ஷோவில் 5 பேர் செத்தாங்களே அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிற? மக்களுக்கு என்ன பண்ணணும்னு தேர்தல் மேனிஃபெஸ்டோ பார்த்துட்டு சொல்றேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துட்டு வளரிட்டு போகிறதுக்கு நாங்கள் என்ன தீய சக்தி திமுகவா? 200 ரூபா ஆஃபீஸுக்கெல்லாம் பேச சொல்கிறதானே பேசுவாங்க. பேசட்டும். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மக்களுக்கு என்ன பண்ணணுங்கிற புரிதலே இல்லைன்னா எப்படி மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? மக்களுக்கு என்ன பண்ணணும்னு எங்கள் தளபதி விஜய்க்கு தெரியும். நாங்கள் அரசியலுக்கு புதுசு தான், இல்லைன்னு சொல்லலை. அரசியலுக்கு புதுசாக வந்த எங்கள் கட்சிக்கு ஏங்க இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்க? சின்ன கட்சி, நேற்று வந்த கட்சி, எங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது டிவிகே தொண்டர்களையும் எங்கள் தளபதி விஜயும் ஏன் பார்த்து பயப்படுறீங்க? தயவு செஞ்சு உங்களோட வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. உங்க கட்சியில பெண்களுக்கு எந்த சேஃப்டியும் செக்யூரிட்டியும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் தலையில் அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல, இல்லை எங்கேயாவது கேட்டி வச்சுட்டு வந்துட்டீங்களான்னு தெரியல. திமுகவில் இருக்கிறவங்க மட்டும் பெண்கள்கிட்ட ரொம்ப பண்பாக பேசுகிறாங்களோ? பப்ளிக் மீட்டிங்னு கூட பார்க்காம கேவலமாக ஆபாசமாக பேசுகிறவங்க தான் திமுகவில் இருக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் பேச உனக்கு அருகதையே கிடையாது. டிவிகே தொண்டர்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். உங்களால முடிஞ்சா ஒரு 3 நாளைக்குள்ள விஜய் சார் கூட ஒரு போட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புங்க. தேர்தல் நெருங்குங்கிற நேரத்தில் உனக்கு எந்த வேலையும் இல்லைம்மா. நீ எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் யார் கூட வேணாலும் செல்ஃபி எடுக்கலாம். அதனால நீங்கள் சொல்கிற இந்த சேலஞ்செல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது. எங்களுக்கு கட்சி பணிகள் இருக்குது. எங்கள் தளபதி எப்படி செழிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். விஜய் சார் ஒரு சின்ன சேலஞ்ச். உங்களால பேப்பர் பார்க்காம உங்க கட்சியில இருக்கிற ஒரு 10 தொண்டர்களோட பேரை சொல்ல முடியுமா? முதல்ல நீங்கள் செம்படிக்கிறீங்களே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உங்கள் பாசமான அப்பாட்ட கேளுங்க. அவர் கரெக்டாக சொல்லட்டும். அதுக்கப்புறம் இந்த சேலஞ்சை எங்கள் தளபதி ஏற்றுக்குவார்.